இனிமே எப்படி ஓட விட்டு அடிக்கிறான்னு பாருங்க. மேட்சோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசிலா தான் இறங்கி இருந்திருப்போம். அங்கே இறங்கி நம்மளுக்கு தேவையான கன்லாம் எடுத்துருந்துருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி நம்மள அடிச்சிருப்போம். P90 வச்சு தரமா ஹெட்ஷாட் அடிச்சு அவனு இந்த இடத்துல போய் கில்ல செக்யூர் பண்ணியிருந்திருப்போம். பார்த்து நம்ம டீம் இந்த இடத்துல டெத் ஆயிருப்பாங்க. அவங்கள அப்படியே போய் வெண்டிங் மிஷினில் தூக்கி விட்டு நம்ம அங்கே போயிருந்திருப்போம். ஃபைட் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு ஒருத்த மெடி போட்டுருப்போம். P90 வச்சு தரமா ஹெட்ஷாட் அடிச்சு அவனை அடிச்சிருந்திருப்போம். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீல டக்கு டக்குன்னு ஸ்கைலரை போட்டு நம்மள டபுள் பேரில் முடிச்சு விட்டுருப்போம். அதோட நம்ம டீம் ஆல் ரிவே பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை மேலே ஒருத்த இறங்கியிருந்திருப்போம். நல்ல டேமேஜ் குத்துட்டு ரஷ் அடிச்சு அவனு இந்த இடத்துல அடிச்சிருந்திருப்போம். நம்ம டீம் ஆல் வேற இந்த இடத்துல கூட்டத்து பாரு ப்ரோ ஒரு எனிமி அடிக்கிறான்னு சொல்லிட்டு கட்சியில் போய் பார்த்தா தான் தெரியுது அவன் என்ன அடிச்சோன்னு சொல்லிட்டு என்னையாட அடிக்கிறான்னு சொல்லிட்டு பைசன் அழித்து பிடிச்சி அவனு இந்த இடத்துல கில்ல செக்யூர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபேர் இருந்திருக்கும். நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி வேடிக்கை பார்த்துருந்துருப்போம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு எனிமி பார்த்துருந்துருப்போம். பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டேமேஜ் குத்துருந்துருப்பான். மண்டை தெரிஞ்சிருக்கும் லைட்டாக ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் அடிச்சிருந்திருப்போம். அவங்க டீம் ஆல் ரிவே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன்ல ரிவே பண்ணியிருந்திருப்போம். ஏறி போய் பைசன் அவனையும் அடிச்சு இந்த 2 பேரும் நம்ம கில்ல செக்யூர் பண்ணியிருந்திருப்போம். நம்ம டீம் நெட்லாம் லெவல் 5 வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏட்ராப்ல எடுத்துருப்பாங்க. நம்மள அப்படியே எடுத்துன்னு போயிருந்திருப்போம். நம்ம டீமால பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் நாக்க வச்சிருந்திருப்போம். சரி அவனை காப்பாற்றலாம் போனால் காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. அவனை ஓட ஓட அடிச்சிருந்திருப்போம் இந்த இடத்துல எங்கள் டீமால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம டீமால் நம்மளும் லாம்போகன் எடுத்தும் போயிருந்திருப்போம். இந்த வெண்டிங் மிஷின் வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருந்திருப்பான். நல்ல டேமேஜே குத்துருந்துருப்போம். நல்ல டேமேஜ் குத்து நம்ம ஃபுல்லாகவும் டேமேஜ் குத்துருப்போம். நம்ம டீமால் பார்த்தீங்கன்னா ஓரியன் போட்டு நாக்க வச்சிருந்திருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 ஃபைட்ல தான் வந்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து 2 எனிமி இறங்கியிருந்திருப்பாங்க. அடியிலன்னு போனால் நம்மள சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சுற்றி கிலோவில் போட்டு மெடி போட்டு நம்ம வந்திருந்திருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி நம்மள அடிக்கலான்னு சொல்லிட்டு ஓடி இருந்திருப்பான். நம்மளும் ஓடி போய் பைசன் அழுத்தி பிடிச்சி அவனு இந்த இடத்துல அடிச்சிருந்திருப்போம். அப்படியே கில்ல செக்யூர் பண்ணிட்டு போய்க்கின்னு இருப்பான். பார்த்தீங்கன்னா மேலே இருந்து 2 எனிமி இறங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாக்க வச்சு நம்ம டீமால் ரிவே பண்ணலாம் இருந்திருப்பான். அவனே அடிச்சிருந்திருப்போம். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீமால் ஒருத்தன் தான் இருந்திருப்பான். நம்ம அடிக்கிறதுக்குள்ளே நம்ம டீமாலே அடிச்சிருந்திருப்பாரு. ஒரே நிமிஷம் கேளுங்க. நம்ம என்னதான் நைட்டு பார்க்கலாமா ரீஜன் புஷ் பண்ணாலும் நம்மளுக்கு ஏற்ற சப்போர்ட் சுத்தமாக கிடைக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பைக்கை சத்தம் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.